தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நான் சம்பத். என்று நாம் பார்க்க இருப்பது, நம்முடைய உலகம் நம் முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்தது போல தூய்மையானதாக இப்போது இல்லை. இப்போது நாம் சுவாசிக்கும் காற்று கூட கலப்படம் நிறைந்ததாக இருக்கிறது. வளர்ந்துவிட்ட தொழில்நுட்பம் நம் வாழ்க்கை எவ்வளவு எளியதாக மாற்றியிருக்கிறதோ அந்த அளவிற்கு நம் இயற்கையை இன்னல்களுக்கு ஆளாக்கியுள்ளது. எந்தவித கெட்ட பழக்கங்களும் இல்லாதவர்கள் கூட இப்போது சுவாசிக்கும் காற்றாலே பல நோய்களுக்கு ஆளாகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். காற்று மாசுபாடு நமது நுரையீரலை பாதிக்கிறது. இதனால் அவை ஏராளமான நோய்களுக்கு நம்மை ஆளாக்குகிறது. புகைப்பிடிப்பதன் மூலம் நம் நுரையீரல் மேலும் பாதிக்கப்படுகிறது. எனவே ஆரோக்கியமான மற்றும் நோய் இல்லாத வாழ்க்கையை வாழ நம் நுரையீரலை நன்கு கவனித்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த சூழ்நிலையில் நம்முடைய நுரையீரலை வலிமையாக்குவதும் நுரையீரலில் இருக்கும் மாசுக்களை வெளியேற்றுவதும் அவசியமாகும். அதற்கு என்னென்ன உணவுகள் சாப்பிட வேண்டும் என்பதை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். நாம் முதலில் பார்க்க இருப்பது பீட்ரூட். பீட்ரூட்டில் நுரையீரல் செயல்பாட்டை மேம்படுத்தும் சேர்மங்கள் இருக்கிறது. அவற்றில் நைட்ரேட்டுகள் நிறைந்துள்ளன. நைட்ரேட்டுகள் இரத்த நாளங்களை தளர்த்தவும் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் ஆக்சிஜனை அதிகரிப்பதை மேம்படுத்தவும் உதவுகிறது. கூடுதலாக பீட்ரூட் கீரைகள் மெக்னீசியம், பொட்டாசியம், வைட்டமின் சி மற்றும் கரோட்டினாய்டு ஆக்சிஜனேற்றங்களால் நிரம்பி இருக்கிறது. அவை நுரையீரல் ஆரோக்கியத்திற்கு அவசியமானது. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது பூண்டு. பூண்டில் அல்லிசின் நிறைந்திருக்கிறது மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளையும் கொண்டுள்ளது. இது ஃப்ரீ ராடிகல்களால் ஏற்படும் சேதத்தை குறைக்கிறது. பூண்டு சாப்பிடுவது தொற்று மற்றும் அலர்ஜியின் அபாயத்தையும் குறைக்கிறது. அடுத்ததாக மிளகாய். காம்ப்சைசின் கலவை இருப்பதால் மிளகாய் சூடாகவும் காரமாகவும் இருக்கும். இது சளி சுரக்க உதவுகிறது. இதன் மூலம் சுவாச குழாயிலிருந்து அதை துடைத்து மேல் மற்றும் கீழ் சுவாச குழாயில் உள்ள சளி சவ்வுகளை பாதுகாக்கிறது. மேலும் மிளகாய் பீட்டா கரோட்டின் நிறைந்த மூலமாகும். இது ஆஸ்துமாவுக்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தியையும் வழங்குகிறது. அடுத்ததாக பூசணிக்காய். பூசணிக்காயில் நுரையீரல் ஆரோக்கியத்தை ஊக்குவிக்கும் பல்வேறு வகையான தாவர கலவைகள் இருக்கிறது. அவை பீட்டா கரோட்டின், லூடின் மற்றும் ஜியாக்சாண்டின் உள்ளிட்ட கரோட்டினாய்டுகளில் நிறைந்துள்ளன. இவை அனைத்தும் சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்ற மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளன. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது மஞ்சள். மஞ்சளில் குர்குமின் நிறைந்துள்ளது. இது அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது. இது தொற்று நோய்களை எதிர்த்து போராட உதவுகிறது. மஞ்சள் ஆஸ்துமாவுக்கு எதிரான இயற்கை கேடயமாகவும் செயல்படுகிறது. அடுத்ததாக ஆலிவ் ஆயில். ஆலிவ் எண்ணெய் ஆஸ்துமா போன்ற சுவாச நிலைமைகளிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது. இது மோனோசாச்சுரேட்டட் கொழுப்பு அமிலங்களை கொண்டுள்ளது. இது வீக்கத்தை குறைக்க உதவும். மேலும் சிறந்த நுரையீரல் செயல்பாட்டுடன் தொடர்புடைய வைட்டமின் இ வடிவமான ஆல்பா டோகோபெரோலை கொண்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இதை பற்றி உங்கள் கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.